பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை முந்தின 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி ரட்சிப்பு அடைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குரிய சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. 25ஆம் சங்கீதம் முதல் 10 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்பீர்களாக. சங்கீதம் 25 வசனங்கள் 1 முதல் 10 முடிய. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அனாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள் என்பதே. ஆண்டவருடைய நாம புகழ்ச்சிக்காகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக 176ஆம் ஞானப்பாட்டின் முதல் 2 கவிகளை பாடுவோம். ஞானப்பாட்டு 176 முதல் 2 கவிகள். உமது ஆட்டை மேய்ப்பரே, நீர் இரக்கமாய் நோக்கீரோ. தோளில் அதை வீட்டுக்கே கொண்டு போக நீர் வாரீரோ. நான் எல்லா இக்கட்டுக்கும் நீங்க என்னை ரட்சியும்.
நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டின் பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது மீகா 7ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்பீர்களாக. மீகா 7:18 முதல் 20 வரை. தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய ஆக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய ஆக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக என்பது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பான பரிசுத்த யோவான் ஆலயத்தினுடைய சபை மக்களாகிய உடன் விசுவாசிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அனைவரும் மகிழ்ச்சியோடும் நித்திய சமாதானத்தோடும் அவர்கள் இல்லங்களிலே சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நேரடியாக பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த காணொளியின் மூலமாய் உங்களை சந்திக்கவும் ஆராதனை வேலைக்குரிய சிறப்பான பகுதிகளை உங்களுக்கு அளிக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் பொதுவான ஜெபத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பு நிறைந்த கர்த்தாவே, தேவரீர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுகம் பலன் ஜீவனை அருளி செய்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள், ஆம் ஆண்டவரே, 6வது மாதத்தை நாங்கள் நிறைவு செய்வதற்கு ஏற்ற விதமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஏந்தி கொண்டு வந்து சுகமான இந்த காலங்களை நாங்கள் கடத்தும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். கொரோனா வைரஸின் மூலமாய் தொற்றுகள் ஏற்பட்டு விடாதபடிக்கு இதோ அருமையான எங்களுடைய சபையின் மக்கள் ஒவ்வொருவரையும் கருத்தாய் ஆசீர்வதித்திருக்கிறேன். சுகவீனத்திலும் பலவீனத்திலும் இருக்கக்கூடிய எங்களுடைய சபையின் மூத்தவர்கள் ஒவ்வொருவரையும் தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டவர்களையும் இந்த ஜெப வேளையிலே நினைவு கூறுகின்றோம். விசேஷமாய் சுகவீனப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்ற திருமதி ராணி சாமுவேல் அம்மையார் அவர்களுக்காக, செல்வி ராணி பொன்னையா அம்மையார் அவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கொடுத்து வருகின்ற நல்ல சுகம் பல ஜீவனோடு ஆண்டவரே, நாங்கள் சீக்கிரத்திலே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை பரிசுத்த ஆலயத்திலே வந்து நாங்கள் துதித்து போற்றி ஆராதிக்கும்படியான வேலை வரும். அந்த நாட்களிலே நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது கர்த்தர் எங்களுக்கு செய்த கிருபைகள் எல்லாவற்றையும் நாங்கள் மனமுவந்து நமக்கு துதிகளை அர்ப்பணிக்க அருள் தாரும். இந்த மாதம் முழுமையிலும் வழிநடத்தினவர் வரப்போகின்ற வாரத்திலே புதிய மாதத்தை நாங்கள் துவங்குவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகின்றோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணுகின்ற அன்பு பிள்ளைகள் லியாண்டர், டேவிட்சன் பால், நான்சி சாமுவேல், ஏஹெச் சுவாமிநாதன், எஸ்ரிபா ஹெர்பர்ட், லியா மோசஸ், கிளாரா எலிசபெத், ஜான்சன் நேசப்பா, சமந்தா பால் ஆகிய அருமையான பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, கர்த்தர் பூமியில் உள்ள சகல மக்கள் மத்தியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தைகளினாலே அன்பு பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாடுகின்றோம். இந்த வாரத்திலே இன்றைய நாளிலே தங்களுடைய திருமண நாளை நிறைவு கூறுகின்ற அன்பு தம்பதியர், 14 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற திருமதி பிரியா, திரு ஜான்சன் நேசப்பா ஆகிய அன்பு தம்பதியருக்காக கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தைகளினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாத நல்ல கிருபையான வழிநடத்துதல் அன்பு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க அருள் செய்வீராக. எங்களுடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் கணம் பேராயர், கணம் ஆலோசனை சங்கம், சபை குருமார்கள், ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். கொரோனா வைரஸ் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காக, அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், சமுதாய பணியாளர்கள், எங்கள் நாட்டின் ஆட்சியாளர்கள், அரசு அதிகாரிகள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர் ஒவ்வொருவருக்காக சமூகத்தில் வருகிறோம். பொது ஊரடங்கின் மூலம் நிறைவான பாதுகாப்பும் அன்றன்றுள்ள ஆகாரமும் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீரே,
நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்த வாரத்தில் சாத்தான் குலத்தில் ஏற்பட்ட உயிரிழப்பினாலே பாதிக்கப்பட்டுள்ள முழு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் துணையாயிருந்து பாதுகாத்தர்களும் அநீதி அழிந்து நீதியுள்ள சமுதாயமாக நாங்கள் பாதுகாக்கப்பட உம்முடைய தேவ கிருபையை நாடி வந்திருக்கின்றோம். எங்கள் எல்லாருடைய குடும்பத்தினருக்காக, பிள்ளைகளுக்காக, வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தின் மக்களுக்காக நிறைவான பாதுகாப்பையும் வழிநடத்தலையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக, ஆமென். கிறிஸ்துவ பண்டிகைக்கின்ற 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியை அருளுரை பகுதியாக நாம் வாசிக்க கவனமாய் கேட்போமாக. லூக்காவின் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களில் அடங்கியிருக்கின்ற வேத பகுதியை நாம் வாசித்து அதன் பேரிலே தியானிப்போம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசு சொல்வதை கேட்க அவர் அருகே வந்து கொண்டிருந்தார்கள். பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவன் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறான் என்றார்கள். அவர்களுக்கு அவர் இந்த உவமையை சொன்னார். உங்களில் எந்த மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் காட்டிலே விட்டு போய் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரியான். கண்டுபிடிக்கவே அவன் சந்தோஷமாய் அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போனேன், ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பானே. அதுபோலவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பற்றி உண்டாகும் சந்தோஷத்தை பார்க்கிறோம். மனம் திரும்பும் ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் உண்டாகும் சந்தோஷம் அதிகமாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அன்றையும் எந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் அளவும் கவனமாய் தேடாமல் இருப்பாள். கண்டுபிடிக்கவே தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பாளே. அதுபோலவே மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் கடவுளின் தூதருக்குள் சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் என்பது. கிறிஸ்தேசுவில் அன்பான உடன் விசுவாசிகளே, புதிய ஏற்பாட்டில் சிறப்பு வாய்ந்த அதிகாரம் இந்த 14ஆம் அதிகாரம் என கூறப்பட்டிருக்கிறது. 14ஆம் 15ஆம் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் படித்து பார்க்கின்ற போது இன்னும் சற்று ஆழமாய் பார்க்கின்ற நிலையிலே இந்த 15ஆம் அதிகாரம் நற்செய்தியில் நற்செய்தி கூறுகின்ற ஒரு பகுதி என ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். நற்செய்திக்குள் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவின் மூலம் உரைக்கப்பட்ட நற்செய்தியின் முக்கிய சாராம்சம் அதிகமாய் நிறைந்துள்ள அதிகாரம் இது என்பதாகும். கடவுளின் ஒப்பற்ற அன்பை விளக்கி கூறுகின்ற உவமைகள் இதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை நாம் பார்க்க முடியும். 4 முதல் 7 வசனங்களிலே காணாமல் போன ஆடு உவமையும், 8 முதல் 10 வசனங்களிலே காணாமல் போன வெள்ளிக்காசு பற்றிய உவமையையும், 11 முதல் 32 வசனங்களிலே காணாமல் போன மகன், அதாவது மனம் திருந்திய மைந்தன் உவமையும் இங்கே கூறப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இயேசு பாவிகளுடனும் ஆயக்காரர்களுடன் உறவாடியதை குற்றமாக கருதிய பரிசேயர் மற்றும் வேதபாரகருக்கு பதிலாக இந்த உவமைகள் கூறப்பட்டிருக்கின்றன. தான் இந்த உலகத்திலே வந்த நோக்கம், கடவுளின் திரு சித்தம் என்னது என்பதை உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்பி இதனை உவமைகளாக இங்கே கூறுகின்றார். ஏனென்றால் பாரம்பரியத்திலே ஊறின பரிசேய வேதபாரகர் மத்தியிலே ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த உவமைகளின் மூலமாய் சுட்டி காட்டுகின்றார். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் என்று பார்க்கின்றோம்.
ஆயக்காரர் என்பவர்கள் ரோம அரசு சார்பிலே சுங்கச்சாவடிகளை நிறுவப்பட்ட நிலையிலே அதிலே வரி வசூலிக்க இத்தகைய மக்களை நியமித்திருந்தார்கள். பாரம்பரிய யூதர் பிறருக்கு வரி கொடுப்பதை முழுமையாக வெறுத்தனர். எனவேதான் வரி வசூல் செய்பவர்கள் இழி தொழில் செய்பவராக கருதப்பட்டனர். எனவே அவர்களோடு நெருங்கி பழகவும் மாட்டார்கள். தீட்டுப்பட்டவர்களாகவும் அவர்கள் கருதப்பட்டனர். அவர்களுடைய நிழல் கூட தங்கள் மேல் படாதபடி ஒதுக்கி வைத்திருந்தனர் என்று வரலாறு சொல்லுகிறது. எனவே தான் அவர்கள் ஆயக்காரர் என தனியே பிரித்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தனர். பாவிகள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் ஆடு மேய்ப்பவர்கள், கழுதை ஓட்டுபவர்கள், தோல் பதனிடுபவர்கள், தெருவில் சுற்றி திரியும் சில்லறை வியாபாரிகள், இவர்கள் எல்லாம் பாவிகள் என்று அழைக்கப்பட்டு பிறரால் ஒதுக்கி தள்ளப்பட்டு தங்களுடைய அனுதின உணவை பிறரிடமிருந்து எதிர்நோக்கி கொண்டிருந்த மக்கள். இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம்தான் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வாசிக்க கேட்ட பகுதியிலே 2 உவமைகளை நாம் காண்கின்றோம். முதலாம் உவமை வசனம் 4 முதல் 7 வரையிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு காணாமல் போன ஆட்டை பற்றியும் அதனை தேடி கண்டுபிடித்ததால் மேய்ப்பனுடைய மகிழ்ச்சியையும் அங்கே குறிப்பிடுகின்றார். யூதேயாவிலே ஆடு மேய்ப்பது என்பது மிகவும் கஷ்டமான ஆபத்தான ஒரு தொழில். மேய்ச்சலுக்கென்று பல தொலைவு தூரம் போக வேண்டும். இடையிடையே வனாந்தரம், பள்ளத்தாக்கு என பல இன்னல்களை சந்திக்கவும் வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில்தான் மேய்ப்பு தொழில் செய்பவர்கள் தங்களுடைய பொறுப்பிலே உள்ள ஆடுகள் அனைத்திற்கும் அவர்களே பொறுப்பானவர்களாக இருந்தபடியினாலே ஒரு ஆடு காணாமல் போனாலும் இறந்து போன அந்த ஆட்டினுடைய தோல் முதலானவற்றை எடுத்து வந்து ஆடுகளின் உரிமையாளர்களிடம் அதை காண்பித்து நிரூபிக்க வேண்டும். ஏனெனில் பலருடைய ஆடுகளை ஒன்றாக மேய்த்து பாதுகாக்கும் பொறுப்பு அவர்களிடத்தில் இருந்தது. எனவே 2-3 பேர் அந்த மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்ததாக நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொருவராக தங்கள் மேய்ச்சலை முடித்துக் கொண்டு தங்களுடைய இருப்பிடங்களுக்கு வந்து சேருவார்களாம். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கும் வரை அதனுடைய பொறுப்பாளர் தாமதமாகத்தான் வருவார். அப்படி அவர் தாமதமாக மந்தையை மேய்த்து கொண்டு திரும்பும் போது அந்த பகுதியிலே உள்ள அனைவரும், அதாவது அந்த மந்தைகளின் உரிமையாளர்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்களாம். அந்த மேய்ப்பனின் தோளில் ஒரு ஆட்டை தூக்கி கொண்டு வருவதை காணும் போது அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து நன்றி கூறி வரவேற்க காத்திருப்பார்களாம். இந்த விதமான ஒரு நிகழ்வை ஆண்டவர் உற்று நோக்கியவராய் கடவுளாகிய கர்த்தர் ஒவ்வொரு பாவியின் மீதும் கரிசனை உள்ளவர். தடம் மாறி இடம் மாறி பரலோக அரசை விட்டு தூரமாக செல்லும் பாவிகளை தேடி கண்டுபிடித்து பரலோக மந்தையில் சேர்க்க ஆவலோடு இருக்கிறார் என்றும், அப்படி தேடி கண்டுபிடிக்கப்பட்ட பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்றும் அவர் விளங்கி கூறுகின்றார். அன்பானவர்களே, லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கின்ற போது 2ஆம் உவமையிலே 8 முதல் 10 வசனங்களிலே காணாமல் போன வெள்ளிக்காசு அதனை கண்டுபிடித்ததால் அடைந்த மகிழ்ச்சியை இந்த வசனங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. காணாமல் போன 10 வெள்ளிக்காசுகளில் ஒன்று காணாமல் போன இந்த ஒரு வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்க அந்த பெண்ணுக்கு 2 காரணங்கள் இருந்தன. 10 வெள்ளிக்காசில் ஒன்று காணாமல் போனது. அந்த காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிக்க அந்த பெண்ணுக்கு 2 காரணங்கள் அவசியமாக இருந்தது. முதலாவது, அந்த வெள்ளிக்காசின் மதிப்பு மிக குறைவாக இருந்தாலும் அது பலஸ்தீனாவில் ஒரு நாள் ஊதியத்திற்கு ஈடானதாக சொல்லப்படுகிறது. பசி பட்டினியோடு உழன்று அன்றாட தேவைகளில் உள்ள மக்களுக்கு இந்த ஒரு நாள் ஊதியம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. 2வது காரணம், பலஸ்தீனாவில்
திருமணமான ஒரு பெண் வெள்ளி கொடியில் 10 வெள்ளி காசுகளை சேர்த்து அணிந்து கொள்வது என்பது திருமண பந்தத்தை உணர்த்தும் திருமண மோதிரம் போன்றது என்பதனாலே அந்த பெண் மிகுந்த கருத்தனையுடன் அதனை தேடுகின்றார். கிடைத்தவுடன் அனுபவிக்கும் சந்தோஷம் என்பது 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டதன்படியாக கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பார் அல்லவா. 10ஆம் வசனத்திலே உள்ளது போல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற வசனங்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவது உவமையில் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும், முழு பரலோக சந்தோஷம். இரண்டாவது உவமையிலே மனம் திரும்புகின்ற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம். தேவ தூதர்கள் ஆண்டவருக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய வாய்ப்பை அடைந்திருக்கக்கூடியவர்கள். 99 ஒரு பாவி, 10 ஒரு பாவி என்கின்ற ரேஷியோவை நாம் பார்க்க வேண்டும். 99 அதாவது 100 1 என்று பார்க்கின்ற அளவிலும் 10 1 என்று பார்க்கின்ற அளவிலும் சந்தோஷம் யாருக்கு என்றால் முழு பரலோகமும் சந்தோஷப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரோடு இணைந்திருக்கக்கூடிய தூதர்கள் முன்னிலையிலே அவர்கள் போற்றப்படுவார்கள் என்ற ஆழமான சத்தியம் இங்கே உணர்த்தப்படுகிறது. கிறிஸ்து அன்பானவர்களே, 100 ஆடுகள் உள்ளவன் நிச்சயமாக செல்வந்தனாகத்தான் இருக்க முடியும். அதிலே ஒரு ஆடு தொலைந்து போவதனாலே அது ஒரு பெரிய இழப்பு அல்ல. 99 ஆடுகள் என்பது பெரிய சொத்தாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டுவிட்டு காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி செல்லும் நல்ல மேய்ப்பர், கரிசனையும் அன்பும் கவலையும் உள்ள நல்ல மேய்ப்பரின் குணம் இங்கு உயர்வாய் மதிப்பிடப்படுகிறது. அதே விதத்திலே பொற்காசுகளில் ஒன்று காணாமல் போவதற்கும் வெள்ளிக்காசுகளில் ஒன்று காணாமல் போவதற்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே வெள்ளிக்காசை தேடும் அந்த பெண்ணின் மொத்த சொத்து அந்த 10 வெள்ளிக்காசுகள் தான். அதிலே ஒன்று காணாமல் போனால் தன்னுடைய இல்லற வாழ்க்கையில பிரச்சனை, கவலை, துன்பம், துயரம், துக்கம் இவைகளெல்லாம் ஏற்பட்டு தன்னுடைய வாழ்க்கை வீணாய் போய்விடுமே என்ற நிலையில அதனை தேடி கண்டுபிடிக்கின்ற போது கிடைக்கக்கூடிய மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, நல்ல மேய்ப்பரான கர்த்தர் அனுதினமும் தம்முடைய பொறுப்பிலே உள்ள மந்தைகளை சரியாய் மேய்த்து பாதுகாத்து கரிசனையுடனும் அன்புடனும் கவனத்துடனும் ஒவ்வொரு நாளும் வளர்த்து வருகின்றார். இந்த உலக வாழ்க்கையின் இச்சைகளிலே வீழ்ந்து பாதை மாறி செல்கின்ற ஆடுகளைப் போல வழி தப்பி போன பாவிகளை தேடி அவர் சுற்றி தேடுகிறார். எதிராளியான பிசாசானவர் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று தேடி பெறுகின்ற நிலையிலே பிசாசின் பிடியிலிருந்து பாதுகாப்பாய் மீட்கப்படுவதற்கு பாவிகளை தேடி வருகின்ற ஆண்டவர். லூக்கா 19:10 படிக்கின்றோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. இதனையே வலியுறுத்தி 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று. தேடி ரட்சித்து பரலோக அரசின் மகிழ்ச்சி அளிக்க நம்முடைய வந்த ஆண்டவர், பாவிகளின் நேசர் அவர். ஒவ்வொரு ஆட்டையும் குறித்து கரிசனை கொண்டு பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆண்டவர் அவர். காணாமல் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்த சந்தோஷம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக பெரிய சந்தோஷமாக மாறியதே. உலகத்தாரின் பார்வையிலே ஒரு வெள்ளிக்காசு என்பது மதிப்பு குறைவானது, அற்பமானது. ஆனால் நம் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்ட மக்களாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றாரே. மனிதராட்சி நமக்கு ஒருவேளை 100 1 காணாமல் போனால் பரவாயில்லை, 99 இருக்கிறதே என்று எண்ணலாம். ஆனால் 100% பரலோக அரசின் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என ஆண்டவர் விரும்புகின்றார். 2 பேதுரு 3:9 படித்து பாருங்கள். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகின்ற ஆண்டவர்.
மனம் மாற்ற பெற்று அவருடைய மந்தையிலே நம்மை இணைத்துக் கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். காலம் சமீபமாயிருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபடுகின்ற நாள் எப்போது என்று நமக்கு தெரிவதில்லை. சடுதியில் மரணம், அழிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. பணம், செல்வம், அதிகாரம், ஆஸ்தி என்றெல்லாம் இருந்தாலும் கடந்த வாரத்திலே அநேக தொழில் அதிபர்கள் கொரோனா தொற்றினாலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். உலகத்தின் ஆசை இச்சைகளால் நாம் வழி தவறி செல்லுகின்ற நிலையிலே நம்மை தேடி வந்து மீட்டு ரட்சிக்கின்ற கர்த்தர் பரலோக அரசின் சந்தோஷத்திற்கு நம்மையும் உட்படுத்த விரும்புகின்றார். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே படிக்கின்ற போது, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஆயத்தமாவோம். ஆண்டவர் இயேசுவாலே முழுமையான மீட்பை அடைவோம். திரியேக கடவுள் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கண்கள் என்னை கண்டதாலே ஒழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஒழிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தேர்வு சொல்லுவோம்.
பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்தம் மர்மத்திலே சொல்ல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று உள்ள பற்றி எங்களுக்கு தந்துள்ளோம். எங்களுக்கு கடன்பட்டவர்களுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல நீதிமன்ற பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்துவிடும். எங்களை சோதனை தீமென்று சித்தருடும். ராஜ்யம் அல்ல நீமை நீர் இதற்கு உங்களே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு உன்னை கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பார். கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக 201ஆம் ஞானப்பாட்டின் 8ஆம் கவியை பாடுவோம். ஞானப்பாட்டு 201 8ஆம் கவி. மேய்ப்பரே, நீர் கிருபை செய்து சிதறுண்டதை மந்தையாக்கி யாவையும் சேர்த்து அணைத்துக் கொள்ளவும். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் ஒவ்வொரு உள்ளத்தின் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் கிறிஸ்தேசுவுக்குள் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராமரிப்பு.